ஜாயிண்ட் இருக்கு. ஜாயிண்ட் அப்படின்னா ஜாயிண்ட் இந்த கெஞ்சா கெஞ்சா இங்கதான் மூஞ்ச ஹெல்மெட் எடுங்க. இங்கதான் கிடைக்கும்னாங்கக்கா. அதான் வந்தேன். பசங்க சொன்னாங்க. ஜெயிலுன்னு வந்துடும் பாரு. அப்படியா? புயல் ஜெயில் புயல் ஜெயில் இது ஒரு சீலு கை நாட்டு நீதான் வந்த ஜெயில ஐயோ லேட் ஆகும். மணி ஒரு 8 மணி 9 மணிக்கு விட்டா எவ்வளோடா? 600 ரூபாய். என்னப்பா நீ போலீஸ்காரா? அக்கா போலீஸ்லாம் இல்லக்கா. போலீஸ் வந்தா நான் ஏன்க்கா வந்து கேட்கறேன்? கேமராலாம் இல்லக்கா. வருக்கா ஃபோனுக்கா 2 ஃபோன் வச்சிருக்கேன்க்கா. நான் ஃப்ரெண்டு இங்க இருக்கான். இங்கதான் கிடைக்கும். நான் அதனால தான் வந்து கேட்டேன். இல்லைன்னா நான் எங்க வந்து கேட்கறேன். நாங்களே இன்னைக்கு தான் வெளியே வரோம். 8 மணிக்கா விட்டாக்கா? பாருங்க வந்து பாருங்க. சரிக்கா தேங்க்ஸ். யார் கட்டினா கூட அந்த பக்கத்து அந்த சைடே இருக்குமா? நீ சிம் இது ஏர்டெல் ஆபீஸ் இருக்குல்ல, அங்க போய் கேட்டு பாரு. சரி ஓகே தேங்க்ஸ். சரிக்கா. இப்போ இந்த மாதிரி இருட்டா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்காது. இப்போ இந்த பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கஞ்சா அடிக்கிறவனுங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எப்படி பாருங்கள் உள்ளே பூந்தோடனே டக்குன்னு போலீஸ் வந்து எந்த பக்கம் வராங்கன்னா வெளியே ஓடிடுவானுங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் இருக்காங்கன்றதே தெரியாது. ஆனால் ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில் பாரா போட்டுன்னு இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் போதை மாத்திரைங்க ஜாஸ்தி. இதுக்குள் போதை மாத்திரை இது வந்து மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு. போதை மாத்திரைங்க ஜாஸ்தியாக விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சுடுகாடு இருக்குது. மூலபத்திர சுடுகாடு. இந்த சுடுகாடு பின்னாடி இருக்க ஹவுசிங் போர்டில் ஃபுல்லாக இதாக வேலை. இதில் வந்து அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கஞ்சாவில் நிறைய வருமானம் வருது, மாத்திரையில் நிறைய வருது. ஃபுல்லாக எங்கே ஸ்டாக் வச்சுருக்கானுங்களே தெரியாது. ஆனால் மாத்திரை சின்ன சின்ன பசங்கிட்ட கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து போதை மாத்திரை வந்து ஈஸியாக கையில் கிடைக்கும். இப்போ இந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே இது அது வழி. இது மூலகத்திர சுடுகாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் சம்மந்தம் இல்லை. இங்கெல்லாம் வந்து சரகு கண்டிப்பாக விற்கிறாங்க. இப்போ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வேசார்பாடி ஜங்ஷனு. இந்த இடத்துலையே அந்த பகுதியில் பாருங்கள் ஒயின் ஷாப்பு. இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் விற்கிறவங்க யார் இது பண்ணுறா அப்படின்றது இருக்கும். இந்த ஏரியாவில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ இன்னல்களை சந்திக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த பகுதியில் இருந்து இந்த புகார் நம்ம கொடுத்தோம்னா அந்த பகுதியில் யார் இவனா அவங்க மெயினாக வருவாங்க. இங்கே வந்து அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். லெஃப்டில் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 55வது பிளாக்கு. 51, 52, 53, 54, 55. இந்த அடர்ந்த காட்டில் நைட்டு 9 மணிக்கு மேலே ஃபுல்லாக கஞ்சா அடிப்பாங்க. கரெக்டாக 55வது பிளாக்கில் நிற்கிறோம். இதுக்கு உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-40 பேர் வந்து கஞ்சா அடிப்பானுங்க ஒரு 10 மணிக்கு மேலே வந்து. இது சம்மந்தமாக P5 காவல் நிலையத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் புகார் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையுமே இல்லை. நீங்கள் அந்த காடு போயிட்டு உள்ளே போய் அடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க காமிக்கிறேன். இங்கே விற்கிறது அடிக்கிறது இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்கான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போயின்னு இருந்தால் ஃபுல்லாக வந்து ஒரு 30-40 பசங்க அடிப்பானுங்க கஞ்சா. நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக 55வது பிளாக் எதிரில் இதுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 30-40 பேர் வராங்க. யாரையாவது வெட்டி போட்டால் கூட தெரியாது. கரெக்டாக 55வது பிளாக்கு எதிரில் போலீஸ் ரோந்து பண்ணி வராங்க. இங்கே வந்து கண்டிப்பாக பிளாக் பண்ணணும். இந்த இடத்த வந்து ஒன்று தூய்மைப்படுத்தணும். இல்லைன்னா இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இங்கே யாராவது எடுத்து வந்து வெட்டி போட்டால் கூட தெரியாது. எப்படி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் வர்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14லேருந்து 30 வயசுக்குள்ளே. மோஸ்ட்லி சின்ன பசங்க தான். 18 பிலோவில் இருக்க பசங்க நிறைய பேர் வராங்க. அதனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். P5 காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒருத்தர் எட்டு வந்து கொலை பண்ணால் கூட தெரியாது. ஒரு 20-30 பேர் கஞ்சா அடிக்கிறாங்க. பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க. ஒன்றுமே ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே சண்டை ஆகி வெட்டிக்கு சித்தா கூட தெரியாது. இதுதான் விஷயம். இங்கே வந்து விற்கிறாங்க, இங்கே வந்து அடிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பங்கு பிரிச்சுக்கிறாங்க, எல்லாமே நடக்குது.
இங்கே இருக்க எல்லா பசங்களுக்கும் தெரியும். இந்த பக்கத்தில் இருக்கிற இடம் மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங்கில் எங்கெல்லாம் வந்து கஞ்சா மாத்திரை விற்கிறாங்கன்னு இந்த பகுதி முழுக்க தெரியும்.